ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 28 தேதி திங்கட்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தாயார் யார், சகோதரர் யார்? என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே என்றார். மத்தேயு 12 48-49 வசனங்கள். இயேசு இந்த பூமியிலே இருந்தபோது ஏராளமான பேர் அவர் யார் என்று அறிய ஆசைப்பட்டார்கள். உமக்கு அதிகாரத்தை கொடுத்தவர் யார் என்று யூதர்களும் பரிசேயர்களும் கேட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவோ என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று 2 முறை அவர்களை பார்த்து கேட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னையும் கூட கர்த்தருடைய தாயார்களில் ஒருவராக கருதினார். ஆகவே கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில், என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று எழுதினார். அப்போஸ்தலனாகிய பவுல் கற்ப வேதனைப்பட்டால்தான் ஏராளமான சபைகளை ஸ்தாபிக்க அவரால் முடிந்தது. அவர் ரோமாபுரி சிறையில் இருக்கும்போது கூட ஆவிக்குரிய தாயாராய் விளங்கினதினால் பிலோமோனுக்கு எழுதும்போது, கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன் என்று குறிப்பிட்டார். பிலமோன் 1:10. நீங்களும் கற்ப வேதனையோடு ஜெபிக்கும் போது, ஆத்துமாக்களுக்காக பாரம் எடுக்கும் போதும் கர்த்தருடைய தாயாராக விளங்குவீர்கள். அப்படித்தான் எரேமியா தீர்க்கதரிசியும் கூட ஆத்துமாக்களுக்கு ஒரு தாயாக விளங்கினார். எரேமியா 4:31. ஒரு இஸ்லாமிய சகோதரன், இறைவன் யார்? தகப்பனும் தாயும் இல்லாதவராக, சகோதர சகோதரிகள் இல்லாதவராக, மனுஷர் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாகவே இருக்கிறவராகவே இருக்கிறவர். அப்படி இருக்க இயேசு இறைவனாய் இருந்தால் எப்படி அவருக்கு தாயாக மரியாள் இருக்க முடியும்? தாயாக மரியாள் இருப்பாள் என்றால் தகப்பன் பரிசுத்த ஆவியானவரா என்று பல கேள்வி கணைகளை தொடுத்தார். நான் அவரிடத்தில் உலகங்கள் உருவாக்கப்படும் முன்னே இயேசு இருந்தார் என்று சொன்னேன். பூமியிலே இயேசுவின் தாயாக இருந்த மரியாளுக்கு முன்பாகவே அவர் இருந்தார் என்பதையும், ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்பாகவே நான் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார் என்பதையும் எடுத்து சொன்னேன். யோவான் 8:58. அனாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற இறைவன் பூமியிலே பிறப்பதற்கு தன்னுடைய கற்பத்தை கொடுத்து உதவியர்தான் மரியாள். இயேசு வளர்வதற்கு வீட்டை கொடுத்து உதவினவர்தான் யோசேப்பு. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒரு முறை கூட மரியாளை அம்மா என்றோ தாயே என்றோ அழைத்ததில்லை. ஒவ்வொரு முறையும் ஸ்திரீயே என்றுதான் அழைத்தார். யோவான் 2:4. இயேசு தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறான் என்றார். மத்தேயு 12 49-50 வசனங்கள் என்பதையெல்லாம் அவருக்கு எடுத்து சொன்னேன். தேவ பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தின்படி நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்கு தாயாக, சகோதர சகோதரிகளாக விளங்குவீர்கள். இன்றைய நினைவிற்கு எபிரெயர் 2:11-12 வசனங்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல், உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன்.
இன்றைய வேத வாசிப்பு காலை 1 ராஜாக்கள் 3, 4 மற்றும் 5 அதிகாரங்கள். மாலை லூக்கா 20 அதிகாரம் 1 26 முடிய. அன்புக்குரிய அன்றென்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வீர்கள் என்றால் நீங்களே அவருக்கு சகோதரனும் தாயுமாயிருப்பீர்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.